கர்த்தருடைய மகா பெரிதான கிருபையினால் இந்த நாளிலும் நாம் தியானத்துக்கென்று தெரிந்து கொண்ட சங்கீதம் 77வது அதிகாரம். சங்கீதம் 77 பழைய ஏற்பாட்டில் 717வது பக்கம். இந்த சங்கீதம் மொத்தம் 20 வசனங்களை உடையது. இது எதுதூன் என்னும் ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட ஆசாப்பின் சங்கீதம். இந்த எதுதூன் என்பவர் 1 நாளாகமம் 16:42 வாசிக்கலாம். 1 நாளாகமம் 16:42. பூரிகைகளையும் கைத்தாளங்களையும் தேவனை பாடுகிறக்குரிய கீத வாக்கியங்களையும் தொனிக்க செய்யவும் அவர்களுடன் ஏமானையும் எதுதூனையும் வைத்து எதுதூனின் குமாரரை வாசல் காக்கிறவராக கட்டளிட்டான். அப்போ எதுதூன், இந்த எதுதூன் அப்போ ஆசாப் பாடி, இந்த எதுதூன் ராக தலைவனாக இருந்திருக்காரு. அவர்கிட்ட இந்த சங்கீதத்தை ஒப்படைக்கப்பட்டதாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. சரி, இந்த சங்கீதம் 1 முதல் 9 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் இது ஒரு புலம்பலின் சங்கீதமாக காணப்படும். பிறகு 10 முதல் 20 வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது இது ஒரு விசுவாச அறிக்கையின் சங்கீதமாக காணப்படும். எனவே இந்த சங்கீதம் 2 பகுதிகளை உடையதாக காணப்படுகின்றது. இந்த நாளில் நாம் தியானத்துக்கென்று தெரிந்து கொண்ட வசனம் 1வது வசனம். அனைவரும் சேர்ந்து வாசிப்போமா? நான் தேவனை நோக்கி என் சத்தத்தை உயர்த்தி கெஞ்சினேன், என் சத்தத்தை தேவனிடத்தில் உயர்த்தினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நம்முடைய சத்தம் இந்த நாளில் உபவாச ஞாயிறுக்கு ஒவ்வொருவரும் வேண்டுதலோடு விண்ணப்பங்களோடு நம்முடைய சத்தத்தை தேவனிடத்தில் தெரியப்படுத்தணும், என்னுடைய விண்ணப்பத்தை தேவனிடத்தில் தெரியப்படுத்தணும் என்று வந்திருப்போம். விசுவாசத்தோடு, வாஞ்சையோடு, தாகத்தோடு, ஆவலோடு வந்திருப்போம். ஆனால் இதுக்கு அடுத்த வசனங்களில் இதை வாசிக்கும்போது இது ஒரு புலம்பலின் சங்கீதம் என்று நான் சொன்னேன். 10வது வசனம், அப்பொழுது நான் இது என் பலவீனம், ஆனாலும் உன்னதமானவருடைய வலது கரத்தில் உள்ள வருஷங்களை நினைவு கூறுவேன். இப்போ இந்த வசனங்களை வாசித்து பார்க்கும்போது அவன் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் எல்லாம் நினைத்து பார்த்து புலம்புவான். ஆனாலும் அவனுக்குள்ள ஒரு எண்ணம் வருது, இந்த புலம்பல் என்னுடைய பலவீனம். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் இது போல் பலவீனம் காணப்படும், புலம்பல் காணப்படும். ஏதாவது ஒரு தேவைகள், ஏதாவது ஒரு பிரச்சனைகள், ஏதாவது ஒரு வேண்டுதல், அதற்கு முன்பாக சில புலம்பல்கள் காணப்படும். ஆனால் அது பாவமோ சாபமோ அல்ல, அது உங்களது பலவீனம். எனவே புலம்புவதை எண்ணி நாம் வருத்தப்பட வேண்டியதோ வேதனைப்பட வேண்டியதோ இல்லை. இது மனிதனுடைய பலவீனம். ஆனாலும் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவாலே, அப்போ அந்த கிறிஸ்துவினுடைய பலத்தினால இதுவரை தேவன் எனக்கு என்ன நன்மை செய்தார், என் குடும்பத்தை தேவன் எப்படி பாதுகாத்தார், என்னுடைய வாழ்க்கையை தேவன் எப்படி கட்டமைத்தார் என்பதை நாம் சிந்தித்து பார்க்கும்போது அந்த பலவீனங்கள் பலமாய் மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இங்கே ஆசாப் தேவனை நோக்கி சத்தமாக கூப்பிட்டதை பற்றி நமக்கு சொல்லியிருக்கிறாரு. வேதத்தில் 3 நபர்கள் இயேசுவை நோக்கி சத்தமாக கூப்பிட்டாங்க. எதற்காக கூப்பிட்டாங்க, கூப்பிட்டதுனால அவர்கள் வாழ்க்கையில் என்ன நடந்தது என்ற காரியத்தை நான் உங்கள் முன்பாக வைக்கப் போகின்றேன். எனவே அந்த 3 நபர்களோடு உங்களுடைய வாழ்க்கையை, உங்களுடைய ஆத்துமாவை ஒப்பிட்டு அதில் எந்த இடத்துல நான் இருக்கேன் என்பதை சிந்தித்து பார்த்து
நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா குறைவுகளையும் நாம் நிறைவாக மாற்ற வேண்டும். முதலாவது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 38வது வசனம். அல்லேலூயா. இந்த சம்பவம் நமக்கு அனைவரும் பரிச்சயமானதே. இங்கே என்ன நடந்தது? அந்த குருடன் இயேசுவை நோக்கி கூப்பிடுறான். அப்போ அவனை வந்து நீ கூப்பிடாத, இயேசு போயிட்டு இருக்காரு, நீ அவரை தொந்தரவு பண்ணாதன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவன் இயேசுவை நோக்கி இன்னும் சத்தமாக கூப்பிட்றான். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் கூப்பிட்ட சத்தம் எப்படி அந்த சத்தமாக கூப்பிட்டான்? ஏன் அவளை சத்தமாக கூப்பிட்டான்? அந்த கூப்பிடுதலின் சத்தத்தினுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? இப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நம்ம பேசுகிறோன்னா அல்லது ஒரு சத்தம் இடுறோன்னா அந்த சத்தத்துக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். புரிந்து கொண்டீங்களா? மகிழ்ச்சியில் ஒரு சத்தம் வரும், ஆபத்து நேரத்தில் ஒரு சத்தம் வரும், வேதனை நேரத்தில் நம்முடைய சத்தம் மாறுபடும், துக்கப்படும் போது நம்முடைய சத்தம் மாறுபடும். அதுபோல் இந்த குருடன் சத்தமாக கூப்பிட்டான். அந்த சத்தத்தினுடைய அர்த்தம் என்ன தெரியுங்களா? 42, இயேசு அவனை நோக்கி, நீ பார்வையடைவாயாக, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அல்லேலூயா. நீ விசுவாசத்தோட, அவன் கூப்பிட்ட சத்தத்தின் அர்த்தம் விசுவாசம். அவன் கூப்பிட்ட சத்தத்தின் அர்த்தம் தேவன் மேல் வைத்த நம்பிக்கை. அவன் கூப்பிட்ட சத்தத்தின் அர்த்தம் இயேசு என்னை எப்படியும் விடுவிப்பார், இயேசு எனக்கு எப்படியும் சுகம் கொடுப்பார். அல்லேலூயா. அந்த விசுவாசத்தை மனிதர்களால் காண முடியல. அந்த விசுவாசத்தை இயேசுவோடு இருந்த சீடர்களாலேயே காண முடியல. அந்த விசுவாசத்தை இயேசு கண்டார். அல்லேலூயா. இன்று நாம் தேவனை நோக்கி, நீங்கள் தேவனை நோக்கி கூப்பிடுகின்ற சத்தத்தில் உள்ள விசுவாசத்தை நாங்கள் அறிந்து கொள்ளாமல் இருக்கலாம். எங்களுக்கு உங்கள் விசுவாசத்தின் கிரியையை, உங்கள் விசுவாசத்தின் செய்கைகள், உங்கள் விசுவாசம் எந்த அளவுக்கு தேவனை பற்றி இருக்கிறது என்பதை நாங்கள் அறியாமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் கூப்பிடுகின்ற உங்கள் இயேசு அதை அறிந்திருக்கின்றார். எனவே உங்கள் கூப்பிடுதலின் சத்தத்திற்கு இயேசு நிச்சயம் பதில் கொடுப்பார். அல்லேலூயா. எனவே உலகத்தானை பற்றி, உலகத்தில் உள்ள மனிதர்களை பற்றி, ஏன் சபைக்குள்ள உள்ள மனிதர்களை பற்றி நீங்கள் எதுவும் கவலைப்பட வேண்டாம், வருத்தப்பட வேண்டாம், வேதனைப்பட வேண்டாம். என் சத்தத்தை கேட்க ஒருவர் இருக்கிறார். யார் என் சத்தத்தை புறம்பே தள்ளினாலும், யார் என் சத்தத்தை உதாசீனப்படுத்தினாலும், யார் என் சத்தத்தை அசட்டை பண்ணினாலும் இயேசு என் சத்தத்துக்கு செவி கொடுப்பார். அல்லேலூயா. இயேசு என் ஜெபத்திற்கு பதில் தருவார், இயேசு என் ஜெபத்தை கேட்பார் என்ற விசுவாசத்தோடு தேவனை நோக்கி கூப்பிடுங்கள். உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள், அடையாளங்கள் நடக்கும். அல்லேலூயா. இரண்டாவதாக மத்தேயு 8:25. அல்லேலூயா. இந்த சம்பவம் எங்கே நடந்தது தெரியுமா? இயேசு கிறிஸ்து படகுல போகிறாரு. அப்போது புயல் காற்று அடிக்குது. இயேசு அடித்தட்டில் தூங்கிட்டு இருக்காரு. அப்போ சீஷர்கள் போய் அவரை எழுப்புறாங்க. அப்போ பேசுகிறாங்க, ஆண்டவரே, ஐயரே, எழுந்துரும், நாங்கள் மடிந்து போகிறோம். இன்னும் சொல்ல போனால் மடிய போகிறோம், மறிக்க போகிறோம். ஏன்னா அலை அடிக்குது, காற்று அடிக்குது, கப்பல் ஆடுது, நீர் எழுந்துரும். அல்லேலூயா. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் இந்த சத்தம் ஒலிக்கும். சரி, அவர்களுக்கு இயேசு கொடுத்த பதில் என்ன? 26. அற்ப விசுவாசிகளே.
முதலாவது குருடனை பார்த்து சொன்னாரு, உன் விசுவாசம், நீ விசுவாசியா இருக்க. இப்ப தேவனை நோக்கி ஒரு ஜனம் கூப்பிடுது. அது எந்த நோக்கத்தோட கூப்பிடுது? அதனுடைய சிந்தனை எப்படி இருக்கு? அற்ப விசுவாசம். அல்லேலூயா. அது தேவனை நோக்கி தான் கூப்பிடுது. அது இயேசுவை நோக்கி தான் கூப்பிடுது. இயேசுவுக்கு தான் அந்த ஜன ஆராதனை செய்யுது. இயேசுவையே தேடுது. ஆனா விசுவாசம் அற்ப விசுவாசம். அல்லேலூயா. சரி, அற்ப விசுவாசம் இருந்தும் அவங்களுக்கு விசுவாசம் இருந்தது. அவன் விடுதலை பெற்றான், கண் பார்வை அடைந்தான், அற்புதம் நடந்தது. ஏன்னா இங்க விசுவாசம் இல்லை, ஆனாலும் அற்புதம் நடக்கு. ஏன்? அற்புதம் நடந்தது விசுவாசத்தினால் அல்ல, கிருபையினால். அல்லேலூயா. இன்று நம்முடைய வாழ்க்கையில அற்ப விசுவாசத்தோடு தேவனை நோக்கி கூப்பிட்டுருக்கோம். இது நடக்குமோ நடக்காதோ, இன்னும் சொல்ல போனால் லெட்டர், அதாவது பேப்பரில் எழுதி போதகர் அம்மாட்ட அல்லது போதகர்கிட்ட அல்லது விசுவாசிகள்கிட்ட எனக்காக ஜெபம் பண்ணிக்கங்க. இது அற்ப விசுவாசம். அது நடந்தாலும் சரி, நடக்காட்டி சரி, எனக்காக இதான் என்னுடைய ஜெப குறிப்பு, இதுக்காக ப்ரேயர் பண்ணிக்கங்க. ஆனாலும் அந்த ஜெபத்திற்கும் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்தாரானால் அது உங்களுடைய அற்ப விசுவாசத்தினால் அல்ல. உங்களுக்காக ஜெபம் செய்தார்களே அவர்களுடைய விசுவாசத்தினால் அல்ல, தேவன் உங்கள் மேல் வைத்த கிருபையினால். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நம்மேல் வைத்த கிருபையினால நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கு. கர்த்தர் நம்மேல் வைத்த இரக்கத்தினால நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கு. நான் இயேசுவை விசுவாசிக்கல, அது அடுத்த பிரச்சனை. ஆனால் கர்த்தர் என்னை முன்குறித்தார் அல்லவா, கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார் அல்லவா, அதுதான் கிருபை. அந்த கிருபையினால என்னுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடந்து கொண்டு இருக்கின்றது. புரிந்து கொண்டீங்களா? விசுவாசத்தினால் அல்ல, கிருபையினால. அப்போ அற்புதங்கள் இந்த கிருபையின் காலம் முடியடைய ஒரு நாள் உண்டு. கிருபை எல்லா நாளும் இருக்காது. ஏன்னா அது எப்போ முடியும், அந்த கிருபையின் நாள் எப்போ முடியும் என்பது பிதா ஒருவருக்கு மாத்திரமே தெரியும். இப்போ அந்த கிருபையினால் முடியும் வரை, அந்த கிருபையினால் முடிகிறதுக்குள்ள நம்ம வாழ்க்கையில் அற்ப விசுவாசம் காணப்பட்டாலும் அற்புதங்கள் நடக்கும். ஆனால் கிருபையின் நாள் முடிந்து விட்டால் விசுவாசத்தினால் மாத்திரமே அற்புதங்கள் நடக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. எனவே நாம் தேவனை நோக்கி கூப்பிடுகிறோம். எப்படி கூப்பிடுகின்றோம் என்பதை சிந்தித்து பாருங்கள். மூன்றாவது, மார்க்கு 5:7. வேதனைப்படுத்தாதபடிக்கு. இது யார் சொன்னது? யார் சொன்னது? பிசாசு பிடித்த ஒரு வாலிபன், அவனுடைய பெயர் லேகியோன். இப்போ வேதத்தில் 2 பேர் இயேசுவை நோக்கி சத்தமாக கூப்பிட்டாங்க. முதலாவது குருடன், இரண்டாவது சீஷர்கள், ஐயரே. ஆனால் அங்கே சத்தமாக கூப்பிட்டாங்கன்னு எழுதப்படல. பிரச்சனையில் இருக்கிற போது இயேசுவை எழுப்பும் போது எப்படி எழுப்புவாங்க? ஐயரே ஐயரே அப்படியே கூப்பிடுவாங்க. சாக போகிறோம், அலை அடிக்குது, அப்போ சத்தமாக தான் கூப்பிட்டுருப்பாங்க. அப்போ இரண்டாவது சத்தமாக கூப்பிட்டவங்களை பற்றி பேசி பார்த்தாச்சு. மூன்றாவது யார்? இந்த மனிதன், பிசாசு பிடித்த மனிதன். சரி, இவனுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது பார்ப்போமா? 3வது வசனம். அவனுடைய குடியிருப்பு கல்லறைகளிலே இருந்தது, அவனை சங்கிலிகளினாலும் கட்ட ஒருவனாலும் கூடாது இருந்தது. அப்போ அவனுடைய வாழ்க்கை ஒரு கட்டப்பட்ட வாழ்க்கை. அப்படியும் கட்டப்பட்டாலும் அதையும் அவன் என்ன பண்ணுறான்?
பிரிச்சுட்டு வந்துடுறான். அப்போ அவனுடைய வாழ்க்கையில் அவனை கண்ட்ரோல் பண்ண முடியல. இப்படிப்பட்ட ஒரு நிலைமை, தன்னை தானே கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு நிலைமையில் அவன் இருக்கான். ஏன் அவன் அப்படி இருந்தான்? ஏன்னா அவனுக்குள்ள பிசாசு இருந்தது. எத்தனை? 6000 லேகியோன். அதனுடைய அர்த்தம் 6000 நபர்கள் என்று அர்த்தம். அப்போது 6000 பிசாசு அவனுக்குள்ள இருந்தது. ஆனால் வேதம் சொல்லுது 6000 ஆவிகள் அவனுக்குள்ள இருந்தது. அப்போ இன்னைக்கு அமர்ந்திருக்க நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய உள்ளத்தில் அநேக ஆவிகள் குடிகொண்டிருக்கலாம். அது எந்த ஆவி? தேவன் அனுப்பின பரிசுத்த ஆவி அல்ல. உலகத்தின் ஆவிகள், இச்சையின் ஆவிகள், பேராசை ஆவிகள், பொருளாசையின் ஆவிகள், பொறாமையின் ஆவிகள், வஞ்சகத்தின் ஆவிகள், கசப்பின் ஆவிகள், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். 6000க்கு மேற்பட்ட ஆவிகள் இருக்கு. அவனுக்குள்ள 6000 மட்டும்தான் இருந்துச்சு. ஆனால் நம்மளை லிஸ்ட் எடுத்தா லேகியோனுக்குள்ள ஒரு லேகியோன் இருப்பான். எனக்குள்ள எத்தனை ஆவிகள் இருக்கு அப்படின்னு நான் யார் மேலே போடுறேன், என்னென்ன பண்ணுறேன், என்ன பேசுகிறேன், என்ன செய்கிறேன், அந்த லிஸ்டெல்லாம் எடுத்தா ஒவ்வொரு லேகியோனுக்குள்ள ஒவ்வொரு ஆவிகள், ஒவ்வொரு லேகியோன் இருப்பான். அவ்வளோ பெரிய லிஸ்டாக இருக்கும், அவ்வளோ பெரிய ஆவிகள் உள்ள இருக்கும். அப்போ அந்த ஆவிகள் உள்ள இருந்ததுனால அவனுடைய வாழ்க்கை எங்கே இருந்தது? கல்லறைகள். அது எதை குறிக்கிறது? செழிப்பில்லாத வாழ்க்கை, உயிர் இல்லாத வாழ்க்கை, நாற்றம் வீசுகின்ற வாழ்க்கை. காரணம் ஆவிகள். அப்போ இயேசு வந்தார், அவனுக்காக வந்தார். அவனிலிருந்த அந்த ஆவிகளை எல்லாம் விரட்டினார். அடுத்து நடந்தது என்ன தெரியுமா? வாசிப்போம். பதினைந்தாவது வசனம். இயேசுவின் இடத்தில் வந்து லேகியோனாய பிசாசுகள் பிடித்திருந்தவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு, அல்லேலூயா அல்லேலூயா, அவன் நோக்கி கூப்பிட்டான். ஆனால் அதுக்கு முன்னாடி அவன் எப்படி இருந்தான்? வஸ்திரம், அடுத்து புத்தி, தெளிவில்லாத புத்தி, ஆவிகள், இதெல்லாம் அவனுக்குள்ள இருந்துச்சு. ஆனால் இப்போ எங்கே இருக்கான்? இயேசுவின் பாத தண்டையில் அமர்ந்திருந்தான். அல்லேலூயா. யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒருத்தனை இயேசு கண்ட்ரோல் பண்ணாரு. அல்லேலூயா அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் என்னை கண்ட்ரோலே பண்ண முடியலைங்க. நானும் எவ்வளவுதான் முயற்சி பண்ணுறேன், ஏதாவது இந்த ஒரு ஆவி, இந்த ஒரு பிசாசு என் வாழ்க்கையில் கிரியை செஞ்சுக்கிட்டே இருக்கு. ஜெபிக்கிற, வேத வாசிக்கிற, ஆராதனை செய்கிற, காணிக்க கொடுக்குற, எல்லாம் பண்ணுறேன். ஆனால் இந்த ஒரு பிசாசு என்னுள்ளிருந்து வெளியே போக மாட்டேங்குது. இந்த ஒரு ஆவி என்னை விட்டு வெளியே போக மாட்டேங்குது. அப்போ அதுக்காக தான் இயேசு வந்தார். அல்லேலூயா அல்லேலூயா. கல்லறை போன்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உங்களை தேடி உங்கள் வாழ்க்கையின் நிலைமையை மாற்றுவதற்காக இயேசு வந்தார். வந்தவர் நமக்காக அடிக்கப்பட்டு, காயங்கள் பட்டு, மரித்து, 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு நமக்காக ஒரு ஆவியை அனுப்பினார். அல்லேலூயா. அந்த பரிசுத்த ஆவியை நீங்கள் பெற்றுக்கொண்டு வாழ்க்கை வாழும்போது மற்ற எந்த ஆவியும் அந்த பரிசுத்த ஆவியை அணுக முடியாது. புரிந்து கொண்டீங்களா? என்னுடைய வாழ்க்கையில், என்னுடைய ஜீவித்தில், என்னுடைய சரீரத்தில் நான் பரிசுத்த ஆவியானதுக்கு இடம் கொடுக்கும் போது எத்தனை லேகியோன் வந்தாலும் அந்த ஆவியானவர் அனுமதிக்க மாட்டார். அதற்கு அவர் இடம் கொடுக்க மாட்டார்.
நீ தெரிந்து கொள்ளப்பட்டவன், நீ முன்குறிக்கப்பட்டவன், நீ தேவனால் பெயர் சொல்லி அழைக்கப்பட்டவன், நீ தேவனுடைய பிள்ளை. உன்னுடைய வாழ்க்கை பூலோக வாழ்க்கை அல்ல, பரலோக வாழ்க்கைக்காக நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். எனவே எந்த பாவமான காரியங்கள் வந்தாலும் ஆவியானவர் அதை வெளிப்படுத்தி எந்த அசுத்த ஆவியும் உங்களை அண்டாமல் பாதுகாத்துக் கொள்வார். ஆனால் பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுக்காமல் வேறே அசுத்த ஆவி உள்ளே வைத்து கொண்டிருந்தால் ஆவியானவர் வரும்போது அந்த இடம் ஃபில்லாக இருக்கு, உள்ள ஒரு ஆவி இருக்கு. இப்போ ஆவியானவர் உள்ள வர முடியுமா? எம்டியாக இருந்தால் தானே அங்கே ஒன்று நம்ம வைக்க முடியும், ஒரு பொருளை வைக்க முடியும், ஒரு இடத்த நிரப்ப முடியும். ஆல்ரெடி அங்கே ஃபுல்லாக இருக்கே. அப்போ அந்த இடத்த எப்படி நிரப்புறது? ஃபுல்லான இடப்பட நிரப்ப முடியுமா? முடியாது. அதனால ஆவியானவர் காத்து கொண்டு இருக்கின்றார். அல்லேலூயா. இப்போ ஞாயிற்றுக்கிழமை வரோம், தேவனை ஆராதனை செய்யும், வாருமையா போதகரே என்று சொல்கிறோம், ஆவியானவர் வராரு. ஆனால் பெற்றுக்கொண்டோமானா இல்லை. ஏன்னா உள்ள வேறே ஆவிகள் இருக்கின்றது, அசுத்த ஆவிகள் செயல்படுகின்றது. அதன் கிரியைகளுக்கு முன்பாக பரிசுத்த ஆவியானவர் தங்க மாட்டார். ஏனென்றால் பாவத்தை பாரா சுத்த கண்ணர் அவர். அல்லேலூயா, அல்லேலூயா. எனவே 3 காரியங்களை உங்கள் முன்பாக வைத்திருக்கின்றேன். இதில் எந்த இடத்தில் நான் இருக்கின்றேன் என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். கர்த்தரை நோக்கி சத்தமிடுங்கள், உங்கள் சத்தத்தை தேவன் கேட்பார். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கின்ற எங்கள் அன்பு தகப்பனே, ஆண்டவரே, இப்பொழுதும் இந்த வேத வார்த்தையின் மூலமாக நீர் எங்களோடு பேசினதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, என்னுடைய சத்தத்தில் விசுவாசம் உள்ளதா, அவ்விசுவாசம் உள்ளதா, அல்லது பாவமான காரியங்கள் உள்ளதா என்பதை நாங்கள் இப்போது சிந்தித்து பார்த்தோம். நீர் எங்களுக்கு பாராட்டும் உமது ஸ்லாக்கியத்துக்காக நன்றி செலுத்துகின்றோம். இவற்றை நான் எதில் குறைவுபட்டுள்ளேன் என்பதை நீர் எனக்கு வெளிப்படுத்தும். என்னை மாற்றும், என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னை ஆசீர்வதியும், பயன்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.